ஹே गाइस சேம் பேர் முத்து விஜய் பிக்சலிசமோட இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி கேமராவில் எதுவும் ஷூட் பண்ணல, ஏன்னா இது வந்து ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ. உங்கள்கிட்ட ஒரு ரெட்மி ஃபோன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போது நான் கேலரிக்குள்ளே போகிறேன். நான் வந்து இந்த வாட்ஸ்அப் இமேஜஸ்குள்ளே போகிறேன். ஒரு நிமிஷம், இந்த தேவையில்லாத இமேஜ்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஏதாவது இமேஜஸ் இருந்ததுன்னா இப்படி இருக்கிற இமேஜை எப்படி இப்படி எடிட் பண்ணுங்கிற ஒரு சின்ன டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய பிரதர் நவீன், இவர் வந்து சைபர் நவீன் ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு. டெக் பேஸ் பண்ணி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த எடிட் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதெல்லாம் பேசிக்கலி இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கைன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்தீங்களா. இது வந்து ரெட்மி ஃபோன்ஸ்க்கு ரெட்மி K20 Pro அப்டேட் வரும்போது, K20 Pro லான்ச் பண்ணும்போது இந்த அப்டேட் கொடுத்தாங்க கேலரியில், ஸ்கைங்கிற ஆப்ஷன். இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவில் உங்கள் இமேஜில் வந்து ஸ்கை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கையை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நன்னில் இருக்குது இது. இதே வந்து நான் கிளியர் ஸ்கைன்னு கொடுக்குறேன் பாருங்களேன், உங்களுக்கு அந்த இமேஜோட டோட்டல் இதுவே மாறுது பார்த்தீங்களா. இப்போ இதுதான் நார்மலாக இருக்குது. கிளியர் ஸ்கைன்னு கொடுத்தோடனே கிளியராக இருக்கிற ஒரு ஸ்கை மாதிரி அந்த அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபேஸில், இப்போது இந்த நம்ம மாடலோட ஃபேஸில், அதுக்கப்புறம் அந்த பைக்கில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அந்த லைட்டிங் சேஞ்ச் ஆகிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்யூர்னு இருக்குது, க்ளவுடி இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப பெரிய இதில் நம்ம சும்மா இது கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆகிக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். நான் இப்போ வந்து ஒயர்லெஸ் வைஃபை இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து காட்ட போகிறது வந்து சும்மா நான் வந்து இந்த சன்செட்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே இப்போது இதுதான் நார்மல் இமேஜ், இது வந்து சன்செட். அந்த ஸ்கை ரொம்ப அழகாக சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ வந்து நான் வந்து இதை இப்படியே வச்சுட்டு இது வந்து நம்ம டஸ்க்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், சன்செட்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அதோட இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த ஸ்லைடர் அப்படியே மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமாங்களா. இது நார்மலில் இருக்குது, இது நார்மலில் இருக்குது. இப்போ நான் அதை அப்படியே ஸ்லைட் பண்ணுறேன். அந்த இன்டென்சிட்டி அதிகமாகிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுது. இதே வந்து நிறைய இருக்குது ஃபில்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இதில் வந்து கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. சன்னி, ஈவினிங், நைட், டைனாமிக்னு லைனாக வருது. இப்போது நான் டைனாமிக்கில் போய் கடைசியாக இந்த ஃபயர் ஒர்க்ஸுங்கிறத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ வந்து நான் மில்கி வேன்னு கொடுத்தோடனே அந்த மாதிரி வந்துருக்குது. இப்போ நான் அந்த சன்செட் வச்சே உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ சன்செட்னு இருக்குது, நான் செட் பண்ணிட்டேன். நம்ம அந்த ஸ்கை ஆப்ஷன் விட்டு வெளியில் வந்துருச்சு. இப்போ நமக்கு இப்போ வந்து அட்ஜஸ்ட்டில் போய் நம்ம வந்து இந்த பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்லாம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போது பேசிக்கலி ஒரு கேமராவில், நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் எடுத்தாலே எக்ஸ்போஷர் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போது எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண போகிறேன். அதுக்கு பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம பிரைட்னஸ் ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு இப்போது கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இது நான் பர்பஸ்ஃபுல்லாக தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃபோட்டோ பார்த்தாலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரிஜினல் ஃபோட்டோக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களா. அதாவது நம்ம ஸ்கை எடிட் கொடுத்ததுக்கப்புறமே இப்போ வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர்லாம் கொஞ்சம் கம்மியானதுனால ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் நல்லா நேச்சுரலாக இருக்கிற கலர்ஸ் மாதிரி இருக்குது. நான் வந்து இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட மாடல் வந்து டோட்டலாக ஒரு பிளாக் அவுட் ஆன மாதிரி, மற்ற இடம்லாம் வந்து கலர்ஸாக தெரிகிற மாதிரி சில ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போது கான்ட்ராஸ்ட் வந்து நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், சேச்சுரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஏதாவது இப்போ கான்ட்ராஸ்ட் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் வச்சுட்டு இந்த இமேஜ் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது இதே இமேஜை நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணுங்களேன். ஸ்கை கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இதில் ஸ்கை இருக்கிறதுனால இந்த ஃபில்டர் வந்து டிடெக்ட் ஆகுது. இப்போ நான் வந்து மூவ் பண்ணி
இந்த சன்செட் கொடுக்குறேன் மறுபடியும். இப்போது இந்த சன்செட் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது கொடுத்தோன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து கம்மியாகுது. ஸோ வந்து நம்ம இந்த சன்செட் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இதே இமேஜில் வந்து இப்போ நம்ம மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து இமேஜ் இன்னும் வந்து லோ எக்ஸ்போஷரில் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இப்போதைக்கு அதுதான் தேவை. ஏன்னா வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கலர்ஃபுல்லாகவும் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பிளாக்ட் அவுட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் இப்போ இந்த இமேஜை வந்து காட்ட போகிறேன். இப்போ கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போதும், ரொம்ப வேண்டாம். சேச்சுரேஷன் நீங்கள் கான்ட்ராஸ்ட் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த இமேஜை இப்போ நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி சில கூலான ட்ரிக்ஸ் பண்ணலாம் உங்கள் கேலரியில். அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு சின்ன வீடியோ காட்டினேன். இந்த ஸ்கைங்கிற எடிட்டை வச்சு நம்ம நிறையா விஷயம் பண்ணலாம். அதுக்காக தான் நீங்கள் இதை ஒரு எம்ஐ ஃபோன் இருந்தால் உங்களால் இது பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கல நான் லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.